நாளைக்கு சுமங்கலி பூஜை. நீங்க என்ன பண்றேன்? அவளை கூப்பிடுறேன். அங்க வந்த உடனே தாலியை காட்ட சொல்லி பொட்டு வைக்கிறேன். பழைய பாட்டை பாட சொல்றேன். பழைய பாட்டை பாடினா பரிமளா, இல்லைன்னா ஷியாமலா. கிளியர் ஆயிடும். என்னம்மா விஷயம்? இன்னைக்கு 1 hour பர்மிஷன் வேணும் சார். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. பட்டாபி சார், உங்க வீட்ல கூட கூப்பிட்டுருக்கோம். உங்க வைஃப் வரேன்னு இருக்காங்க. என் வைஃப் வராங்களா? வைகை கரை வாழும் தேவி, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீ. கங்கை கரை
கல்யாணத்துல தான் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல மாலையை போடுவான், வரலட்சுமி பூஜையில கூடவா? எனக்கு இது சரியா பட்டலையே. அது ஒண்ணும் இல்ல, பரிமளா பாட்டு போறேன்னு சொல்லி படுத்திடுவாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா பிரமாதமா பாடி என்ன அசத்திட்டா. உணர்ச்சி வசப்பட்டு மாலையை போட்டேன். அதானே? Yes. என் காதுல என்ன மத்தாப்பு வச்சிருக்கிறேன்னு பாத்தியா? அந்த பொண்ணை இதே பாட்ட பைரவியில பாட சொல்லு பாப்போம். பரிமளாவா இல்ல டூப்பான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கவும் நண்டுபிடிக்கவும் நீ யாரியா? அதானே? நான் யாரா? வேலைக்காரிய தொட்டத்துக்காக விளக்குமாறு அடி வாங்கினானே உன் புருஷன். அந்த இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுத்த வாசிப்பு வைத்தியதான். பாத்தியா பட்டாபி, உன் பொண்டாட்டிய பத்தி அபாண்டமா சொன்னா, என் புருஷனை பத்தி அநியாயமா பேசுறான். நல்ல நாள் அதுமா வாயை வச்சு சும்மா இல்லாம இப்படி எல்லாம் பேசுறான் பாரு. நீங்க ஏன் கையை வச்சு சும்மா இருக்கீங்க? பேசுற வாயிலே 4 போடுங்க. கரெக்ட். ஆ. சில ஜென்மங்களுக்கு பொம்பளைங்க கையால அடி வாங்கினாதான் புத்தியே வரும். ஆ. ஏய், 4 சாத்து சாத்துங்கடி. ஏய், எந்த செருக்கியாவது என் மேல கைய வச்சீங்க, பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். டேய்! அட மூதேவிகளா, இந்த முத்து முத்திட்டீங்களே.